ஆக்கிரமிக்கப்பட்ட டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட உச்சக்கட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள். காசாவின் தற்போதைய நிலைமைகள் எவ்வாறு காணப்படுகின்றன? குறிப்பாக ரஃபா பிரதேசத்தினுடைய நிலைமையானது எவ்வாறு காணப்படுகின்றது? தெற்கு லெபனான் பிரதேசத்தில் தொடர்ச்சியாக மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு. காசாவின் யுத்த களத்திலிருந்து அகற்றப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் வீரமரணம் அடைந்த போராளிகளும். ரஃபாவிலே தற்போது என்ன நடக்கின்றது? ரஃபாவினுடைய நிலைமைகள் எவ்வாறு காணப்படுகின்றது? தற்போதைய சூழ்நிலையில் ரஃபாவினுடைய யுத்தகளம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பான கேள்விகளை சில நண்பர்கள் எழுப்பியிருந்தார்கள். தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை நிறுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்ற ரஃபா தரைவழி தாக்குதல்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே நிறுத்தப்பட்டிருந்தன. தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பே ரஃபா பிரதேசத்தில் தரைவழி தாக்குதல்களை நிறுத்தியிருந்தது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா மீதான தரைவழி தாக்குதல்களின் போது ஒட்டுமொத்த ரஃபாவினதும் 55% பகுதிகளுக்குள்ளேயே ஊடுருவியிருந்தது. ரஃபாவின் 45% பகுதிகளுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்னும் ஊடுருவவே இல்லை. குறித்த வரைபடத்திலே பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரஃபாவின் பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்னும் ஊடுருவவில்லை. மேலும் ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடுருவியிருந்தது. மேலும் ஊதா நிற பிரதேசங்களில் தான் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டுள்ளது. ரஃபாவுக்கும் எகிப்து எல்லைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தினை முழுமையாக துண்டிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரதேசங்களிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ரஃபா மீதான தரைவழி தாக்குதலின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 4 படைப்பிரிவுகளும் 2 கவச படைப்பிரிவுகளும் களமிறக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது ரஃபாவின் தெற்கு பிரதேசங்களில் ஒரு தரை படைப்பிரிவினரும் ஒரு கவச படையினருமே நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை நிறுத்தியதிலிருந்து அதிகளவான தாக்குதல்கள் பலஸ்தீனிய போராளிகளினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. மேலும் கடந்த 2 மாதங்களாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் அடுத்த கட்ட தயார்படுத்தல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள். இதற்கமைவாக தற்போது கடந்த 2-3 நாட்களுக்கு முன்புதான் ரஃபா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களையும் ஆரம்பித்திருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். அடுத்து ரஃபாவின் மேற்கு பிரதேசத்திலே அல் மவாசி பிரதேசம் காணப்படுகின்றது. குறித்த பிரதேசத்தில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனிய மக்கள் கூடாரங்களில் தஞ்சம் அடைந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் குறித்த பிரதேசத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை நிறுத்தி இருந்தாலும் அல் மவாசி பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் ரஃபாவிலே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளாத பிரதேசங்களை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றன. அடுத்து கான் யூனிஸ் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக பின்வாங்கியுள்ளது. ரஃபாவிலிருந்து கான் யூனிஸினூடாக செல்லக்கூடிய சலாஹ்தீன் வீதியிலும் கிஸ்ஃபீன் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய சலாஹ்தீன் வீதியிலும் மாத்திரமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்படையினுடைய உதவியின் மூலமாகத்தான் இந்த சலாஹ்தீன் வீதியிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டுள்ளது. மேலும் சிறிதளவிலான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கவச படைகளுமே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பல தடவைகள் ஊடுருவி இருந்தது. ஆனால் தற்போது குறித்த பிரதேசங்களிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பின்வாங்கியுள்ளது. அதே போன்று இலக்கம் 2னால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கான் யூனிஸின் மேற்கு பிரதேசங்களில் இன்னும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஊடுருவவே இல்லை. இருப்பினும் குறித்த பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு கான் யூனிஸின் பெரும் பகுதியிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கி இருப்பதனால் பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசங்களின் மேல் கட்டமைப்புகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ரஃபாவிலிருந்து இடம்பெயர்ந்த அதிகளவான மக்கள் அல் மவாசி பிரதேசத்திலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் தான் தஞ்சம் அடைந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் கான் யூனிஸ் பிரதேசங்களிலே வாழ்கின்றார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தினுடைய நகர கட்டமைப்புகளையும் பலஸ்தீனிய போராளிகள் மீள கட்டமைத்து வருகின்றார்கள். கான் யூனிஸ் பிரதேசத்திலே அளிக்கப்பட்ட அல் அமல் வைத்தியசாலையையும் இன்னும் 2 வைத்தியசாலைகளையும் பலஸ்தீனிய போராளிகள் முழுமையாக மீள கட்டமைத்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மத்திய காசாவின் வடக்கு பிரதேசமான அல் ஜஹரா பிரதேசத்திலும் முகாரகா பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசங்களான புரூஜி மற்றும் தேரபலாவின் கிழக்கு பிரதேசங்களிலுமேயே ஊடுருவியுள்ளது. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 3னால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு பிரதேசத்திலும் இலக்கம் 4னால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய காசாவின் வடக்கு
வடக்கு பிரதேசத்திலுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடுருவியுள்ளது. மேலும் இலக்கம் 6 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய காசாவின் கிழக்கு பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்னும் ஊடுருவவே இல்லை. தற்போது குறித்த பிரதேசத்திலும் அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் தஞ்சமடைந்துள்ளார்கள். மத்திய காசாவின் மேற்கு பிரதேசமான நுஸ்ரத் முகாம் பிரதேசத்திலும் தேர் அல் பலாவின் மேற்கு பிரதேசத்திலும் கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் தஞ்சமடைந்துள்ளார்கள். அதே நேரம் மத்திய காசாவின் வடக்கு பிரதேசமான அல் ஜஹரா மற்றும் முஹாரகா பிரதேசங்கள் நெட்சரிம் அச்சுக்கு அருகாமையில் இருப்பதன் காரணமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவுக்கும் மத்திய காசாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசமான நெட்சரிம் பிரதேசத்தில் முழுமையாக நிலை கொண்டுள்ளது. குறித்த பிரதேசங்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக இராணுவ கட்டளை தளங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாக நெட்சரிம் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் முழுமையான இராணுவ கட்டமைப்புகளை அமைத்துக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அடுத்து வடக்கு காசாவில் தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சகட்ட தரைவழி தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. ஒட்டுமொத்த காசாவிற்குள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் ஊடுருவ முடியவில்லை. ஊடுருவி இருக்கக்கூடிய பிரதேசங்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் நிலைத்திருக்கவும் முடியவில்லை. மேலும் ஒட்டுமொத்த காசாவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் கைப்பற்றவும் முடியவில்லை. இதனால் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இறுதியாக வடக்கு காசாவினை முழுமையாக இலக்கு வைத்துள்ளது. ஒட்டுமொத்த வடக்கு காசாவிற்குள்ளும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் வடக்கு காசாவிற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் வடக்கு காசாவினை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்காக முயற்சி செய்கின்றது. இதற்காகத்தான் கடந்த 2 மாதமாக வடக்கு காசாவிற்குள்ளே எந்த விதமான உணவுப் பொருட்களும் நிவாரண பொருட்களும் கொண்டு செல்லப்படவில்லை. வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய 4 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை பட்டினியினால் முற்றுகையிட்டுள்ளது. இதன் மூலமாகவும் வான்வழி தாக்குதலின் மூலமாகவும் தரைவழி தாக்குதலின் மூலமாகவும் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக தெற்கை நோக்கி இடம்பெயர்த்து விட முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாகத்தான் தற்போது வடக்கு காசாவினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மொத்தமாக இலக்கு வைத்துள்ளது. இந்த திட்டங்கள் தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் நான் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். எனவே தற்போது குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் தரைவழி தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய பிரதேசங்களாகும். வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்தினூடாகவும் கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் களமிறக்கப்பட்டு இந்த தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து நோக்கும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவின் 40% பிரதேசங்களிலேயே நிலை கொண்டுள்ளது. இந்த 40% பிரதேசங்களில் தான் தரைவழி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்து காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மெர்காவா போர்த்தங்கை வாகனங்களுக்கும் ஏனைய போர் வாகனங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாக கடந்த வாரம் வெளியிட்ட காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மனித வளத்திலும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவை தொடர்பாகவும் சில கேள்விகளை நண்பர்கள் எழுப்பியிருந்தார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் 1,80,000க்கும் அதிகமான இயங்குநிலை சிப்பாய்கள் காணப்படுகின்றார்கள். இவர்களை வழிநடத்தக்கூடிய 10,000க்கும் அதிகமான அதிகாரிகள் காணப்படுகின்றார்கள். மேலும் காசாவின் யுத்த காலத்திலிருந்து இவர்களில் 1/3 பகுதியினர் அகற்றப்பட்டுள்ளார்கள். அதாவது 60,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் காசாவின் யுத்த காலத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளார்கள். காசாவின் யுத்த காலத்திலே இவர்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுமே அகற்றப்பட்டுள்ளார்கள். படுகாயமடைந்த அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய கைகள் கால்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று மன அழுத்தத்தினாலும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கையானது 20,000ஐயும் தாண்டி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை வழிநடத்தக்கூடிய 10,000க்கும் அதிகமான அதிகாரிகளில் குறைந்தது 4,000க்கும் அதிகமான அதிகாரிகளாவது படுகொலை செய்யப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த எண்ணிக்கைகள் தவிர்த்து காசாவின் யுத்த காலத்திலே 40,000க்கும் அதிகமான கூலிப்படை சிப்பாய்களும் வெளிநாட்டு படை சிப்பாய்களும் அகற்றப்பட்டுள்ளார்கள். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த இழப்புகளை முழுமையாக மறைத்து வருகின்றது. மேலும் களத்திலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிப்பாய்களுடைய எண்ணிக்கைகளை மறைப்பதற்காக பல்வேறுபட்ட காரணங்களையும் போலியான காரணங்களையும் வெளியிடுகின்றது. உதாரணத்திற்கு நேற்றைக்கு முன்தினம் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 6 சிப்பாய்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது. உண்மையிலேயே இந்த 6 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அவர்கள் காசாவின் யுத்த காலத்திலும் லெபனான் யுத்த காலத்திலும் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்கள் யூத இனத்தின் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக அறிவித்துள்ளது. இவ்வாறு தான் பல்வேறுபட்ட காரணங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டு யுத்த காலத்திலே கொல்லப்பட்ட படுகாயமடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மூடி மறைக்கின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை தகவல்களின் அடிப்படையில் 25,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கைகளையும் கால்களையும் இழந்து இன்னும் உடல் பாகங்களையும் இழந்து உணமுற்றவர்களாக மாறியிருப்பதாக தெரிவிக்கின்றன. இவற்றை உறுதி செய்யும் முகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இவ்வாறு தெரிவித்திருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளது. அந்த இழப்புகளை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வைத்தியசாலைகளுக்கு விஜயம் செய்யுங்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்திருந்தார். அத்தோடு காசாவின் யுத்த காலத்திலே 8,000 தொடக்கம் 10,000 வரையிலான பலஸ்தீனிய போராளிகள்
வீரமரணம் அடைந்திருக்கலாம் என பலஸ்தீனிய ஆய்வாளர்களும் கணக்கீடுகளை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து வடக்கு காசாவிலே நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பெண் பணைய கைதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என இராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைத் அவர்கள் அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசங்களிலே நிலத்தரகர்கள் ஒன்றிணைந்து போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். நெதன்யாஹுவுக்கு அழுத்தம் வழங்கும் முகமாகவும் ஹமாஸுடன் ஒப்பந்தங்களை ஏற்படுத்துமாறும் கோரியே இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் வடக்கு காசாவிலே மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 42 பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸ்ஸாம் படையினர் ஜபலியாவின் மேற்கு பிரதேசமான அல் சஃப்டாஃபி பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை அளித்துள்ளார்கள். அதற்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று அல் அக்ஸா படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து ரஃபாவினுடைய ப்ரூஜாவாத் சந்தியிலே களமிறங்கி அல் கஸ்ஸாம் படையினர் குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகளத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். பெய்ரூட்டின் மத்திய பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைமைகளில் ஒருவரான அபு அலி ஹைதர் அவர்கள் படுகொலை செய்யப்படவில்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய பிழையான உளவு தகவல்களுக்கு அமைவாகவே இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த வான்வழி தாக்குதலிலே 20க்கும் அதிகமான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு பெய்ரூட்டின் மத்திய பிரதேசம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நேற்றிரவிலிருந்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் முதல் முறையாக மிஷ்வால் கர்மெல் என்கின்ற வான் பாதுகாப்பு தளத்தின் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று டெல் அவீவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அஷோட் துறைமுகத்தை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இன்று காலையிலிருந்து இராணுவ மண்டல பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ஹைஃபாவின் தெற்கு மற்றும் வடக்கு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 100க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே பல கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 5க்கும் அதிகமான நிலத்தரகர்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. அதே போன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்து 15க்கும் அதிகமான அதிரடியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக டெல் அவீவ் மீதான ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதல்களில் 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரகர்கள் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 2 நிலத்தரகர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் படுகொலை செய்யப்பட்ட நிலத்தரகர்கள் தொடர்பான தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அடுத்து தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 52 நாட்கள் கடந்துள்ள நிலைமையில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய 54 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் தெற்கு லெபனான் தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதிகளவான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை களமிறக்கவில்லை. மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுடைய பற்றாக்குறை காரணமாகவும் மலை உச்சி பிரதேசங்கள் என்பதன் காரணமாகவும் அதிகளவான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை களமிறக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கியாம் கிராமத்தின் தெற்கு பிரதேசத்தினூடாகவும் கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் முன்னேறுவதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் நேற்றிரவும் குறித்த பிரதேசங்களினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் முன்னேற முடியவில்லை. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கியாமினுடைய தெற்கு பிரதேசத்தில் 8 தாக்குதல்களையும் கியாமின் கிழக்கு பிரதேசத்தில் 6 தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். கவசதெரிப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தியும் ட்ரோன்களை பயன்படுத்தியுமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலிலே 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தேர்மிமாஸ் பிரதேசத்தினூடாகவும் முன்னேற முடியாமல் சிக்கிக் கொண்டுள்ளது. குறித்த பிரதேசத்திலே நேற்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 4 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இன்று காலையும் குறித்த பிரதேசத்தில் 2 கவசதெரிப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அல் பயாதா பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஷமா பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஜெபின் பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர்
ராணுவத்தினர் அல்மாஸ் கவசெதிர்ப்பு ஏவுகணை மூலமாக கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் இதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராகவும் கவசெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக லெபனான் யுத்த காலத்திலே 3 மெர்காவா போர் தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.